ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பிரெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொத்து பரோட்டா பண்ணுற ஸ்டைலில் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக 4 பீஸ் பிரெட் எடுத்து இதை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 முட்டையை உடைச்சி அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. இந்த முட்டை நல்லா உதிரி உதிரியாக வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா உதிரி உதிரியாக வறுத்தாச்சு. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் சால்னா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனலாக தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் சால்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் சேர்க்கணுன்னு தேவையில்லை. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மசாலா பிரெட் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மசாலா பிரெட்டை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.